இந்தியாவுல வாக்குச்சீட்டு திருடப்படுதுன்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இது சாதாரண ஓட் அப்ளை பண்ற மாதிரி இல்ல, மாசா டெலிஷன் நடந்திருக்கு. பெரும்பாலும் மைனாரிட்டிஸ் மக்கள் அண்ட் தலித் மக்களோட வாக்குகள் தான் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் மறைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. மேலும் காங்கிரஸ்க்கு வரக்கூடிய வாக்குகள் தான் வாக்காளர் பட்டியலில் இருந்து பர்டிகுலரா நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. And we will show you evidence of that on this stage. The filing was done automatically using software. We will show you that. நெல்லிவாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஆனா இந்த ஜனநாயகத்தோட நம்பிக்கையே குறைக்கும்படியான ஒரு குற்றச்சாட்டு இப்ப கிளம்பிருக்கு. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுல வாக்குச்சீட்டு திருடப்படுதுன்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அது என்ன, எப்படி நடந்தது, அது உண்மையா பொய்யா அப்படின்றதுதான் இந்த வீடியோல முழுவதுமா பார்க்க போறோம். முதல் விஷயம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, கர்நாடகாவோட ஆலந்த் பகுதியில ஒருவரோட பேரு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, வேற ஒருத்தருடைய மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இன்சிடென்ட் இன்னும் பல இடங்கள்ல நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது சாதாரண ஓட் அப்ளை பண்ற மாதிரி இல்லை, மாசா டெலிஷன் நடந்திருக்கு. அதாவது எப்படின்னு பார்த்தா, வெறும் 14 நிமிஷத்துலேயே 12 பேர்த்தோட நேமு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியிருக்காங்க. ஸோ இது எந்த டைமில் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நள்ளிரவு இந்த 2 மணி 3 மணி இந்த மாதிரி டைமில் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இது ஒரு தனிநபரால் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை, அதே மாதிரி ஒரு மேன்மேட் எரர் அண்ட் மிஸ்டேக்கும் கிடையாது. ஸோ இது ஒரு அமைப்பாக சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஸோ இதை தான் வந்துட்டு ஒரு ஓட் சோரி ஃபேக்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. And we will show you evidence of that on this stage. The filing was done automatically using software. We will show you that. ராகுல் காந்தி வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் மைனாரிட்டிஸ் மக்கள் அண்ட் தலித் மக்களோட வாக்குகள் தான் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. மேலும் காங்கிரஸ்க்கு வரக்கூடிய வாக்குகள் தான் வாக்காளர் பட்டியலில் இருந்து பர்டிகுலரா நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஸோ ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாதேவபுரா தொகுதியில், அதாவது அந்த ஒரு தொகுதியில் மட்டும் 1,250,000 போலி உள்ளீடுகள் இருந்ததா சொல்லியிருக்காரு. அதில் டூப்ளிகேட் நேம்ஸ், அதாவது போலி பெயர்கள் 11,965, ஃபேக் அட்ரஸ் அதில் 40,009, சேம் அட்ரஸ் அண்ட் மல்டிபிள் ஓட்டர்ஸில் 10,452, இன்வாலிட் ஃபோட்டோஸில் 4,132, ஃபார்ம் மிஸ்யூஸ் இதில் 33,692. ஸோ மொத்தமாக 1,250,000 போலி உள்ளீடுகள் இருந்ததா ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுப்படி பார்க்கும்போது, ஒரே வீட்டில் 50 பேர் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் பல பேரோட ஹவுஸ் நம்பர் 0 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேரோட அட்ரஸ் இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு மேன்மேட் எரர் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வருது நமக்கு. இந்த குற்றச்சாட்டை பற்றி கர்நாடகா சிஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி 18 கடிதங்களை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பி ஓடிபி ரெக்கார்ட்ஸை எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேட்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதாவது எலெக்ஷன் கமிஷன் மறைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியும் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இது கர்நாடகாவில் மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா, ஹரியானா, யூபியில் கூட நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் முழுவதுமாக மறுக்கிறாங்க. ஏன்னா ஒரு வாக்காளரோட லிஸ்ட்டை சேர்க்கறதும் நீக்கிறதுக்குமான ப்ராசஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப இது சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரியும், அவர் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு சாலிட் ப்ரூஃப் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிஜேபி இதை பற்றி பேசும்போது, காங்கிரஸ் தோத்த இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, இதுவே அவங்க ஜெயிச்ச இடத்துல இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்னதான் எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் ராகுல் காந்தி அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை முழுவதுமாக மறுத்தாலும், அவர் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை முழுவதுமாக தவிர்க்க முடியாது. ஸோ ராகுல் காந்தி வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள்லாம் ஓட் எலெக்ஷன் மேலே நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியிருக்கு.